பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அல்லேலுயா. கிரைஸ்ட் வெர்ஸ் ஆன்டிகிரைஸ்ட். கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும். கிரைஸ்ட் வெர்ஸ் ஆன்டிகிரைஸ்ட். கிரைஸ்ட் the anointed one. Jesus Christ ministry incarnation 3.5 years. இயேசு கிறிஸ்துவின் மனித அவதார ஊழியம் 3.5 ஆண்டுகள். சங்கீதம் 2:7. Psalm 2:7. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். You are my son. Today I have begotten you. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். Ask of me and I will give you the nations for your inheritance and the ends of the earth for your possession. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். You shall break them with a rod of iron. You shall dash them to pieces like a potter's vessel. ஐசாயா 9:6. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். For unto us a child is born, and to us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. சங்கீதக்காரன், தீர்க்கதரிசி, மேசியா வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் ராஜரீகத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கொலோசையர் 1:15-16. Chapter 1:15 and 16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is the image of the invisible God, the firstborn over all creation. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. For by him all things were created that are in heaven and that are on earth, visible and invisible, whether thrones or dominions or principalities or powers. All things were created through him and for him. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. And he is before all things, and in him all things consist. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து
எழுந்த முதற்பேருமானவர். He is the head of the body, the church, who is the beginning, the firstborn from the dead, that in all things he may have the preeminence. He is the beginning, he is before all things. He is the preeminence. John chapter 1:1 and 2. யோவான் முதலாம் அதிகாரம் 1-2. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. The beginning was the word, and the word was with God, and the word was God. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். He was in the beginning with God. Jesus Christ. John chapter 1:18. யோவான் முதலாம் அதிகாரம் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். No one has seen God at any time. The only begotten Son, who is in the bosom of the Father, he has declared him. 41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். He first found his own brother Simon and said to him, "We have found the Messiah," which is translated the Christ. 49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். You are the Son of God. You are the King of Israel. Luke chapter 1, 31, 32 and 33. லூக்கா முதலாம் அதிகாரம் 31-33. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இயேசு கிறிஸ்து இரட்சகராக ராஜாவாக வந்தார். இயேசு கிறிஸ்து இரட்சகராக ராஜாவாக வந்தார். ரோமன்ஸ் சாப்டர் 1, 4 and 5. முதலாம் அதிகாரம் 4-5 வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். மேத்யூ சாப்டர் 1:21. முதலாம் அதிகாரம் 21 வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். Jesus save his people from sins. Jesus save his people from sins. Creator of the world, Savior of the world, Sustainer of the world, Judge of the world, King of the new heaven and new earth. ரோமர் 6:33 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். For the wages of sin is death, but the gift of God is eternal life in Christ Jesus our Lord. John chapter 17:3. யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். டைட்டஸ் 3:4, 5, 6, 7. தீத்து 3 4 முதல் 7 வசனம். டைட்டஸ் சாப்டர் 3, 4-7. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். ஜான் சாப்டர் 20:31. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக, மேசியாவாக, தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. பீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங். ஆக்ட் சாப்டர் 2:36. அப்போஸ்தலர் 2:36. பேதுருவின் முதல் பிரசங்கத்தில் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறியக்கடவர்கள் என்றான். ஜீசஸ் அஸ் த கிரைஸ்ட். அப்போஸ்தலர் 5:42 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 10:16. ஆக்ட்ஸ் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 8:6. 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது.
அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:22. 1 Corinthians 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். If anyone does not love the Lord Jesus Christ, let him be accursed. O Lord, come. கலாத்தியர் 3:26. Galatians 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. You are all sons of God through faith in Christ Jesus. Satan, devil, Lucifer, the ruler of this world. John chapter 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். Now is the judgment of this world. Now the ruler of this world will be cast out. John chapter 14:30. யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. I will no longer talk much with you, for the ruler of this world is coming, and he has nothing in me. John chapter 16:11. யோவான் 16:11. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். Of judgment, because the ruler of this world is judged, the prince of the power of the earth. Ephesians chapter 2:2. எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எபேசியர் 6:12. 6:12. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. We do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this age, against the spiritual hosts of wickedness in the heavenly places. இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களை, ஏற்றுக்கொள்ளாதவர்களை, எதிர்த்து நிற்கிறவர்களை, இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களை, ஏற்றுக்கொள்ளாதவர்களை, எதிர்த்து நிற்கிறவர்களை சாத்தான், பிசாசு, லூசிஃபர், அந்திக்கிறிஸ்து, மிருகம், வலுசர்ப்பம் என்ற அரக்கன் அவர்களை வஞ்சித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடி தன் பக்கம் இழுத்து
உலகம், மாமிசம், சிற்றின்பத்தில் சிக்க வைத்து அவர்களது வாழ்க்கையை சீரழித்து நரகத்திற்கு கொண்டு போகும் வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். Satan's final opponent of Christ and Christians. Satan's final opponent of Christ and Christians. சபை எடுத்து கொள்ளப்படுது. லாட்டின் rapture, கிரீக் ஹர்பாசா, எடுத்து கொள்ளப்படுவது. rapture, caught up the church to heaven. மணவாளன் மத்திய ஆகாயத்தில் வரும்போது மணவாட்டி சபை மண்ணுலகிலிருந்து எடுத்து கொள்ளப்படும். உண்மை விசுவாசிகள் உயரச் செல்வார்கள். ஏசாயா 57, 1 and 2. ஏசாயா 57 முதல் 2 வசனங்கள். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். லூக் சாப்டர் 21:36, லூக்கா 21:36. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். 1 தெசலோனிக்கேயர் 1:10. 1 Thessalonians chapter 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையென்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. வெளிப்படுத்துதல் 3:10-11. ரெவலேஷன் சாப்டர் 3:10 and 11. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. 1 Thessalonians chapter 4:16-17. 1 Corinthians chapter 15, 51, 52 and 53. 1 தெசலோனிக்கேயர் 4 16, 17 2 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15 51, 52, 53 3 வசனங்கள். இந்த வசனத்தின்படி இமைப்பொழுதில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள். இந்த வசனத்தின்படி இமைப்பொழுதில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள். ஆகாய சந்திப்பு. ஜான் சாப்டர் 14, 2 and 3. யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி
நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பிலிப்பியர் 3:20 and 21. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கொலோசையர் 3:4, 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். When Christ, who is our life, appears, then you also will appear with him in glory. ரகசிய வருகை வந்து போனவுடன் சபை எடுத்து கொள்ளப்படுதல் முடிந்தவுடன், நன்றாக கவனியுங்கள், அடிக்கடி ஆண்டவர் வருகைக்காக பயன்படுத்தக்கூடிய more than gold, pearl, diamonds, even platinum, நான் வாசித்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் வருகையை குறித்து ஆழமான சத்தியம் பொதிந்த வசனங்களை நான் வாசித்தேன். ரகசிய வருகை வந்து போனவுடன், சபை எடுத்து கொள்ளப்படுதல் முடிந்தவுடன், அந்தி கிறிஸ்து ஆட்சி 7 ஆண்டுகள் இப்பூமியில் ஆரம்பிக்கும். அந்த 7 ஆண்டுகளில் மக்களோடு நேரடியாக கிறிஸ்து இடைபட மாட்டார். பூமியின் ஆதிக்கத்திற்குள் இயேசு கிறிஸ்து தலையிட மாட்டார். 7 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவுக்காக கையளிக்கப்பட்டது. புரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் சபை எடுத்து கொள்ளப்பட்டவுடன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் ஆரம்பம் 7 ஆண்டுகள். ஆன்டிகிரைஸ்ட், கிரீக் வேர்ட் ஆன்டிகிரைஸ்டோஸ், முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம். முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம். The first 3.5 years, the tribulation. யாருக்கு? இஸ்ரவேலோடு யூதர்களோடு இணக்கம் கொண்டு உடன்படிக்கை ஏற்படுத்துவான். அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை யாரோடு? இஸ்ரவேலோடு யூதர்களோடு. எருசலேமில் இருந்து மத அரசியலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நான் தலையிட மாட்டேன். நான் எருசலேமுக்கு வெளியே இருந்து சமூக அரசியலையும் பொருளாதார அரசியலையும் பார்த்து கொள்ளுகிறேன். முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம். இஸ்ரவேலோடு யூதர்களோடு இணக்கம் கொண்டு உடன்படிக்கை ஏற்படுத்துவான். எருசலேமில் இருந்து மத அரசியலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நான் தலையிட மாட்டேன். நான் எருசலேமுக்கு வெளியே இருந்து சமூக அரசியலையும் பொருளாதார அரசியலையும் பார்த்து கொள்கிறேன். ரிலீஜியஸ் பவர், பொலிட்டிக்கல் பவர் அண்ட் எக்கனாமிக் பவர், இந்த மூன்றும் தான்
உலகத்தை ஆட்டி படைக்கிறது. பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் ரிலீஜியஸ். அரசியல் நிர்வாகம், பொருளாதார நிர்வாகம், மத நிர்வாகம். ஐயா, புரிந்து கொள்ளுங்கள். முதல் 3.5 ஆண்டுகள் இஸ்ரவேலர்களுக்கு உபத்திரவ காலம். The first 3.5 years, the tribulation aligns with the people of Israelites and Jews. கிறிஸ்துவுக்கு எதிரானவர் இயேசு கிறிஸ்து தமது நித்திய ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் முன் இறுதியாக மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி அராஜகம் செய்து தனது அடிமைகளாக ஆக்கி நரகத்திற்கு அழைத்துச் செல்ல 7 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுவார். ஆகவேதான் முதல் 3.5 ஆண்டு காலம் மத அரசியலை இஸ்ரவேலர்களுக்கு ஒப்பு. நன்றாக கவனியுங்கள். மல்கியா காலத்தில் செருபாபேல், யோசுவா, எஸ்ரா, நகமயா எழுப்பின ஆலயத்தை திரும்ப வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுப்ப வேண்டிய நிர்பந்தம் என்ன, கட்டாயம் என்ன யோசித்திருக்கிறோமா? 2000 ஆண்டுகளாக ஆலயம், ஆசரிப்பு, பலி செலுத்துதல் கிடையவே கிடையாது. பேக் டு ஓல்டு ethos. Renew the old covenant. What's the reason behind? யோசித்திருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டு காலத்தில் உலக ரட்சகர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தேவாட்டுக்குட்டி மனித அவதாரமே இந்த உலகத்திற்கு தன்னை உணர்த்தத்தான். அவர் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, சர்வலோக மக்களுக்கும் தேவன். ஆனால் தான் தெரிந்து கொண்ட பழைய ஏற்பாட்டு ஜனமான இஸ்ரவேலுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு. அதுதான் அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் 7 ஆண்டுகளில் எருசலேமில் தேவாலயம் எழுப்பப்பட்டு மறுபடியும் ஆசரிப்பு கூடார முறைமையின்படி பலி செலுத்தி காணிக்கை செலுத்தி இஸ்ரவேலர்களுக்குரிய ஆராதனை முறையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். காரணம் தொடர்ந்து சொல்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்திக்கிறிஸ்து நல்லவன் போல நாடகமாடி இஸ்ரவேலர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறான். உங்களுடைய மத காரியங்களில் எருசலேமுக்குள்ளோ தேவாலயத்திற்குள்ளோ அதற்குள் நடக்கக்கூடிய உங்களுடைய மத வழிபாட்டில் நான் தலையிட மாட்டேன். நான் வெளியே இருந்து அவன் எங்கு இருப்பான்? பரிசுத்த வேதாகமத்தை ஆழ்ந்து படிப்பீர்கள் என்றால், குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆழமாக படிப்பீர்கள் என்றால், பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலிருந்து
சமூக அரசியலையும் பொருளாதார அரசியலையும் உலக ரீதியில் கட்டுப்படுத்துவான் என்று. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பார்த்தோமே, பாபிலோன் முடிந்து விட்டதென்று. அந்த பாபிலோன் தேசம் முடிந்த பின்புதானே மேதிய பெர்சிய அரசு வந்தது, பேரரசு வந்தது என்று. அதற்கு பிறகு கிரேக்க பேரரசு, அதற்கு பின்பதாக ரோம பேரரசு. இந்த பாபிலோன் மறுபடி எங்கு வந்தது? பாபிலோனியத்துவம். சாத்தான், பிசாசு, லூசிபர் மறைமுகமாக செயல்படக்கூடிய இவைகளெல்லாம் பாபிலோனிய சக்திகள். ஆராய்ந்து பார்த்தால் இன்று உலக வரைபடத்தில் ஈரான் அருகே பாபிலோன் என்ற இடம் இருக்கிறது. ஆகவேதான் வேதத்தையும் படிக்க வேண்டும், உலக சரித்திரத்தையும் படிக்க வேண்டும். பாபிலோனியத்துவம் இன்றும் இருக்கிறது, உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு. லிட்ரலாக பாபிலோன் என்ற இடம் இருக்கிறது. ஆக வரப்போகிற அந்தி கிறிஸ்து மனித வடிவில் இருப்பான். அநேகர் தவறாக புரிந்து கொண்டு அவன் பயங்கரமான தோற்றத்தில் சாத்தான் போல, லூசிபர் போல கருப்பா விகாரமாக அகோரமா கிடையாதுங்க. சூப்பரா இருப்பான், ஹீரோ மாதிரி இருப்பான். அதை நம்பி இஸ்ரவேலர்கள், யூதர்கள் உடன்படிக்கை செய்வார்கள். புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். முதல் 3.5 ஆண்டுகள் எருசலேமுக்குள் யூதர்கள் மாத்திரம். அந்த 3.5 ஆண்டுகள் பாபிலோனுக்குள் அந்தி கிறிஸ்து மாத்திரம். 2வது த கிரேட் ட்ரிபுலேஷன், கடைசி 3.5 ஆண்டு காலம். பாபிலோனிலிருந்து அந்தி கிறிஸ்து உடன்படிக்கை முறித்து போட்டு எருசலேமுக்கு விடுவான். இஸ்ரவேலர்களால், யூதர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆண்டவருடைய அநாதி தீர்மானம், பரலோக பரம திட்டம் ஐயா. ஆகவே இஸ்ரவேலர்களில், யூதர்களில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை பிதா பரம பாதுகாப்போடு கூட இந்த உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் அவர் வைத்து கொள்ளுவார் கடைசி 3.5 ஆண்டு காலம். அந்த 3.5 ஆண்டு காலத்தில்தான் எருசலேம் தேவாலயத்திற்குள் அந்தி கிறிஸ்து வந்து, நானே தேவன், நானே கடவுள், எனக்கு பலி செலுத்துங்கள் என்று அராஜகம் பண்ணுகிற கடைசி 3.5 ஆண்டு காலம். தானியேலிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனமாக வாசியுங்கள். யானை வாயுக்குள் சென்ற வாழைப்பழம் கரும்பு மறுபடி முழுமையாக வாயிலிருந்து வருவது எவ்வளவு கடினமோ. யானை வாயுக்குள் சென்ற வாழைப்பழம் கரும்பு மறுபடி முழுமையாக வாயிலிருந்து வருவது எவ்வளவு கடினமோ, அதுபோல கடைசி வரை கர்த்தருக்காக உபத்திரவத்தின் உச்சத்தை சகித்து இரத்த சாட்சியாக மரித்து எழுகிறவர்கள் பரலோகத்திற்கு வர வாய்ப்புண்டு. ஆகவேதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் அர்த்தமில்லாமல் போய் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள அந்த கொடுங்கோலனுக்குள் சென்று, அந்த கொடுங்கோல் ஆட்சிக்குள்
சிக்கி சின்னாபின்னமாகி சீரழிந்து கிறிஸ்துவுக்காக ஜீவன் போய் நித்திய ஜீவன் பெறுவதை விட மணவாட்டி சபையாக மாறி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக பரலோகம் சென்று விடலாம் அல்லவா? ஆகவேதான் திரும்ப திரும்ப நல்ல உபதேசிகள், ஊழியக்காரர்கள் வசனத்தின் அடிப்படையில் மத்திய ஆகாயத்தில் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போதே உண்மையான மணவாட்டி சபை அவருடைய கையை பிடித்து கொண்டு பரலோகம் சென்று விடுங்கள் என்று சொல்வது. ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். ஆன்டி கிரைஸ்ட். கிரைஸ்ட் என்றால் கிறிஸ்து. ஆன்டி கிரைஸ்ட் அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானவன். 1 யோவான் 2:18, 1 John 2:18 and 22, 2 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானே தன்னுடைய நிருபங்களில் வெளிப்படுத்தியிருக்கிற வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். சில வசனம் மாத்திரமே அந்தி கிறிஸ்துவை குறித்திருக்கிறது. கவனம் பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம். AD 80 to 95 அப்ராக்சிமேட்லி, 1ஆம் நூற்றாண்டின் முடிவிலே எழுதப்பட்டதில் அவன் சொல்லுகிற வார்த்தை, இது கடைசி காலமாயிருக்கிறது. இட் இஸ் த லாஸ்ட் அவர். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். As you have heard that the Antichrist is coming, even now many Antichrists have come, by which we know that it is the last hour. The spirit of Antichrist, the character of Antichrist, அந்தி கிறிஸ்துவினுடைய சுபாவம், அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த கொடுங்கோலான தன்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கழுதையை போல ஊரை சுத்திட்டு வாரான். குரங்க போல ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தவிட்டு அலையிறான். இந்த வார்த்தை என்ன அர்த்தம்? அவன் கழுதை அல்ல, அவன் குரங்கல்ல. ஆனால் அந்த மிருகம் செய்கிற வேலையை போல இவன் செய்கிறான். இவன் மனுஷன். அதுபோல அந்தி கிறிஸ்துவுக்குள்ள சுபாவம், செயல்பாடுகள் எவனுக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவன் அந்தி கிறிஸ்து ஆள் என்று அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். 22வது வசனம். இயேசு கிறிஸ்து அல்ல என்று, சற்று கவனமாக கேளுங்க. மகா கேவலமான வார்த்தையை கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? Who is a liar? இதே யோவான் அவனுடைய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பிசாசு பொய்க்கு பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The father of liar, devil, Satan. அந்த யோவான் இங்கு எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவு அல்ல என்று. 90% கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையான தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சடங்காச்சார சம்பிரதாயத்திற்காக
ஒரு பேச்சுக்காக கடவுள் என்று வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் தொடர்பில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல. என்ன சொல்லுகிறார்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பவுல் ரோமர் 9:10 அதிகாரத்தில் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தங்களுடைய நாவினால் அறிக்கை செய்கிறவர்களே விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள், பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் யோவான் இங்கு எழுதுகிறார், பிதாவையும் குமாரனையும் ஏற்றுக்கொள்ளாதவன், ரட்சிக்கப்படாதவன், மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. சொல்லுகிறேன் என்பதற்காக தவறாக நினைக்காதீர்கள். தவறாக நினைத்தாலும் வசனத்தில் உள்ளதை சொல்வதினால் நான் கவலைப்பட மாட்டேன். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. மீட்கப்படாத கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்து. 1 யோவான் 4:3, 1 John 4:3. இன்னும் பயங்கரமா இருக்கும் பாருங்க. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இதை விட ரட்சிக்கப்படாத, மீட்கப்படாத, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ராஜாவாக, தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத, உலகத்தை சார்ந்து, பிசாசை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு வேத வசனம் சொல்லுகிற வார்த்தை, அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. 2 யோவான் 1:7. எல்லாம் யோவான் சொல்லுகிறது. ஜாக்கிரதை. 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன், நற்செய்தி நூல் ஒன்று எழுதினவன், நிருபம் எழுதினவன், உபதேசத்தின் உச்சம் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவன். 2 John 1:7. ஒரே அதிகாரம்தான், 7th verse. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். For many deceivers have gone out into the world who do not confess Jesus Christ as coming in the flesh. This is a deceiver and an antichrist, denying Christ incarnation. மனித அவதாரத்தில் வந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இன்று எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டு அலைகிறார்கள் தெரியுமா? அவர் உலகத்தில் வந்தாரா இல்லையான்னு யாருங்க பார்த்தான்? சும்மா பைபிள் எழுதியிருக்கிறாங்க. எப்படிங்க நம்ப முடியும்? மகா கேவலமான கிறிஸ்தவர்கள். உயிரோடு வாழ்வதை விட உயிரை விட்டு போவது நல்லது. வேதத்தில் எழுதப்படுகிறது, உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில் தூஷிக்கப்படுகிறது என்று. கர்த்தர் பழி வாங்காமல் விடமாட்டார். டினையிங் கிரைஸ்ட் இன்கார்னேஷன். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து.
அப்போஸ்டோயா கிரேக்க மொழி. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விழுந்து போகுதல், விட்டு விலகுதல். விழுந்து போகுதல், விட்டு விலகுதல். ஆண்டவரை விட்டு, ஆவிக்குரிய வாழ்வை விட்டு, ஆலயத்தை விட்டு, போதகத்தை விட்டு, வேதத்தை விட்டு உலகத்துக்குள் சென்று விடுவது. ஆண்டவரை விட்டு, ஆவிக்குரிய வாழ்வை விட்டு, ஆலயத்தை விட்டு, வேதத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு உலகத்துக்குள் சென்று விடுவது. 1 யோவான் 2:15 அனைவரும் பரிட்சயமான வசனம். 1 John 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. Love the Lord your God. Love your family. Love your neighbor. இந்த 3 தான் வேதத்தில் சொல்லியிருக்குது. யாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், யாரை நேசிக்க வேண்டும், யாரிடத்தில் பாசம் காண்பிக்க வேண்டும். Love the Lord your God. Love your family. Love your neighbor. அன்பு செலுத்த வேண்டியது ஆண்டவர், குடும்பம். குடும்பம் என்றால் கணவன், மனைவி, பிள்ளைகள். அயலான், மற்றவன். அன்பு செலுத்தாதே, அன்பு செலுத்து. தெளிவாக சொல்லுகிறார் வேதத்திலே. இயேசுவை கிறிஸ்து அல்ல, மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. 2000 ஆண்டுகளாக இந்த இயேசு கிறிஸ்துவை, இரட்சகரை, ரட்சிப்பை, பரிசுத்தத்தை, பரலோகத்தை, நியாய தீர்ப்பை, நித்தியத்தை அறிவித்து வந்தும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல், இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாமல், ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், சத்தியத்திற்கு சாட்சியாக வாழாமல், நித்தியத்தை குறித்து நினைவில்லாமல் இருக்கிறார்கள். வேதம் அவர்களை அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளவர்கள் என்கிறது. Matthew chapter 24:23-26. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். See, I have told you beforehand. வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். 1 Timothy 4:1, 1 Timothy 4:1. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். Now the Spirit expressly says that in later times some will depart from the faith, giving heed to deceiving spirits and doctrines of demons. 2 Timothy
3 and 4. 2 தீமோத்தேயு 4, 3, 4. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 2 Peter chapter 2, 1 to 3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தி வசப்படுத்தி பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுக்கு அழிவு உறங்காது. மேன் ஆஃப் சின், சன் ஆஃப் பெர்டிக்ஷன், abomination of desolation, Matthew and Daniel. 2 Thessalonians 2:3. 2 தெசலோனிக்கேயர் 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Who opposes and exalts himself above all that is called God or that is worshipped, so that he sits as God in the temple of God, showing himself that he is God. The restraining power of the Holy Spirit. 6. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. Only he who now restrains will do so until he is taken out of the way. Lawless. Verse 8. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். The lawless one will be revealed. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. நன்றாக கவனியுங்கள். தெசலோனிக்கிய முதலாம் நூற்றாண்டில் AD 45 to 50 என்று சொல்கிறார்கள். பவுல் எழுதின கலாத்திய நிருபமும் தெசலோனிக்க நிருபம்தான் புதிய ஏற்பாட்டில் முதல் நிருப புத்தகம் என்று.
அதிலே வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். யாரு? ஆன்டி கிரைஸ்ட். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இது எங்க நடக்கு தெரியுமா? ரெவலேஷன் சாப்டர் 19 and 20. யோசிச்சு பாருங்க நீங்க. 2000 வருஷத்துக்கு முன்பு பவுல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட தெசலோனிக்கே நிருப வசனம் இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நடக்கப் போகிறதை வெளிப்படுத்தியிருப்பதையா. ஆகவேதான் வேதம் தீர்க்க தரிசன புஸ்தகம், the prophetical books, 66 books. கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றையும் மறைக்கவில்லை. He has revealed all the things, creation to revelation. 66 books. 9வது 10வது 11வது வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் Satan inspired by Satan's deception. 10 and 11 வாசிக்கிறோம். 10, 11. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகவே சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பீஸ்ட், ரெவலேஷன் 11:7, வெளிப்படுத்தல் 11:7. தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். ஏஞ்சல்ஸ் worship God. Angels worship God. Antichrist worship me. Christ 3.5 years ministry. Antichrist 7 years period. First 3.5 years tribulation for Israelites. Second 3.5 years great tribulation for all. Christ perfectly good human being. Antichrist perfectly evil human being. Christ Son of God. Antichrist Son of Satan. Christ God in the flesh. Antichrist Satan in the flesh. Christ love one another. Antichrist kill one another. Christ the sword of the word of God. Antichrist the sword of the death. Christ deliverer. Antichrist deceiver. Christ protector. Antichrist destroyer. Christ forgiver. Antichrist accuser. Christ trustworthy. Antichrist liar. Christ keeper. Antichrist murderer. Christ controller. Antichrist tempter. Christ friend. Antichrist adversary. Christ heaven. Antichrist hell.
பரலோகத்தில் தேவனுக்கு எதிராக பெருமை கொண்டதால் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கும் தேவன் அவனை பூமியிலே தள்ளினார். விழும்போது வெளிப்படுத்தல் 12:4, ரெவலேஷன் 12:4, அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலுசருப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்படி 1-2 வசனங்களில் தான் தள்ளப்பட்ட தூதன், ஃபாலன் ஏஞ்சல், விழுந்து போன தூதன், சாத்தான், லூசிஃபர், டெவில், ஓல்டு சர்பன்ட் தனியாக இல்லை, 1/3 தூதர்களோடு விழுந்து போனவன். 7வது வசனம் 8, 7, 8, 9, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. கவனமாக கேளுங்க. 8வது வசனம், வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாஸ்தவம் இல்லை, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் வானமண்டலத்திலே மிகாவேலோடு யுத்தம் செய்து வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. They do not prevail, nor was a place found for them in heaven any longer. Verse 9, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். மேத்யூ சாப்டர் 25:41, மத்தேயு 25:41, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பெருமையுள்ள தூதன் தள்ளப்பட்டு விழும்போது 1/3 தூதர்களோடு விழுந்தான். வானத்தில் மிகாவேல் அவனது தூதர்களோடும் பிசாசோடும் அவனோடு விழுந்து போன தூதர்களோடும் யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள். நித்திய ஆக்கினைக்கு அக்கினியும் கந்தகமும் கலந்த கடலுக்குள் அனுப்ப ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. பூமியில் முதலாவது படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை பெருமையினால் வீழ்த்தினான். பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் பூமியில் பரப்ப விட்டவனுக்கு நித்திய தீர்ப்பு, மகா உபத்திரவத்தின் காலம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி காலம் 3.5 ஆண்டுகள். இஸ்ரவேலோடு போட்ட ஒப்பந்தத்தை முறித்து எருசலேமுக்குள் புகுந்து தேவாலயத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தன்னை வணங்கச் சொல்லுவான். கொடூரமான கொடுங்கோல் ஆட்சி
அவன் ஆணைக்கு இணங்காதவர்களை கொன்று விடுவான். 666 அப்போதுதான் அறிமுகம் செய்வான். 666 or 666 கடூரமான கொடுங்கோலாட்சி. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரம சேனையோடு அர்மகதன் யுத்தத்திற்கு. சகரியா சாப்டர் 14 1-9. சகரியா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கு. தானியேல் 7:25 7:25 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லுமட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். தானியேல் 9:27 and 12:7 9:27 12:7. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீருமென்றும் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தையா. கலிலேயா கடலில் நடப்பது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். தானியேல் தரிசனத்திலே ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவராக பார்க்கிறோம். ஏடி 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு BC 800 600 700 500 தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வசனம். அது எப்பொழுது நிறைவேறப் போகிறது? இனி வருகிற காலத்தில் 2000 ஆண்டுகள் கடந்து. பரிசுத்த வேதத்தை ஏதோ யாரோ எழுதினேன் என்று நினைக்காதீர்கள். உலகத்தில் ஒரே புஸ்தகம், மாறாத புஸ்தகம், பரிசுத்த வேதம் ஐயா. அது எழுதினது பரலோக பிதாவின் வார்த்தைகள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் எழுதின வார்த்தைகளும் மாறாதது. மறந்து விடாதீர்கள். சகரியா 12:1 வாசிக்கிறேன். அதிக முக்கியமான வசனங்கள். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். சகரியா காலம் எப்பொழுதென்று பாருங்கள். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆதியாகமத்தை அப்படியே இந்த வார்த்தையில கொண்டு வந்துட்டாரு. வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது.
creator of the world. இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேம் விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். இன்றைக்கு வரைக்கும் எருசலேம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பாரமாக இருக்கும். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். இஸ்ரவேலை எவனும் அசைக்க முடியாது. பூமியில் உள்ள ஜாதிகளெல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அது இன்றைக்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு எதிராக எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தினல் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். சகரியா 14:1-12. எசேக்கியல் சாப்டர்ஸ் 38-39. தயவு செய்து வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். சகரியா சாப்டர் 14:1-12. ஜக்கியல் சாப்டர்ஸ் 38 and 39. ரெவலேஷன் 20:10. 20:10. அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குரியவர்கள் பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். கடைசியாக ஜெபிப்பதற்கு முன்பாக 2 ஒப்புமைகளை வசனத்தின் ஆதாரத்தோடு பார்த்துவிட்டு ஜெபிக்கப் போகிறோம். ஜெனீசஸ் சாப்டர் 1:1-3 and Revelation chapters 21 and 22. ஆதியாகமம் முதல் 3 அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 2 அதிகாரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். இப்பொழுது வெளிப்படுத்தினல் விசேஷத்திலே வாசிக்கிறேன். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஜெயம் கொள்ளுகிறவன்
எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. பரலோகத்தில் தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீருமாள் சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதார் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆதியாகமம் 3:24. கவனமாக கேளுங்கள். நான் வாசிப்பது ஜெனிசிஸ் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். ரெவலேஷன் 2:7, 22:14. வெளிப்படுத்து 2:7, 22:14. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும். நன்றாக கவனியுங்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள், பரிசுத்த நகரத்திற்குள், நித்திய ஜீவனுக்குள், பரலோகத்திற்குள், பரம எருசலேமுக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஆழமான ஆரோக்கியமான உலக முடிவில் நடக்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தினீர் சுவாமி. கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும், கிரைஸ்ட் வர்ஸ் ஆன்டி கிரைஸ்ட். We are all children of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் நாங்கள். அந்தி கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிசாசின் பிரதிநிதி அந்தி கிறிஸ்து. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் ஐயா.
உம்மை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிறவர்கள், அக்கினியும் கந்தகும் கலந்த இரண்டாம் மரணம் பிசாசுக்கும் அவனோடு விழுந்து போன தூதர்களுக்கும் ஐயா, மனிதர்களுக்கு அல்ல, மனிதர்களுக்கு மாபெரும் ரட்சிப்பை கொடுப்பீர். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திலே இருப்பார்கள். உம்மையும் ரட்சிப்பையும் மறுதலிக்கிறவர்களே அக்கினியும் கந்தகும் கலந்த கடலுக்குள் சென்று இரவும் பகலும் பாதிக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது ஐயா. இந்த சத்தியத்தை கேட்கிற, வசனத்தை கொண்டு திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் ரட்சித்து பரலோகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கிறிஸ்துவின் உடையவர்களாக மாற்றும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை அகற்றும் ஐயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.